இந்தாங்க படமே ஓடல, அப்புறம் என்னத்துக்கு ரிவ்யூ அடிக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஏன்னா நானும் கருப்பு படத்துல ஒரு சீன் சூர்யா சாரோட டைரக்டா ஒரு சீன் பண்ணிருக்கேன். நன்றி சொன்னது தப்பு. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். தாவேக்கா ப்ரோ. நான் சூர்யா சாருக்காக மட்டும் தான் ப்ரோ வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 5 லிட்டர் பால் வாங்கினாரு. நான் 3 பீர் வாங்கினேன். 3 பீர் அபிஷேகம் பண்ணலாம் பார்த்தா அபிஷேகம் பண்ண முடியல, பீரே கெட்டு போயிடுச்சு. சூர்யா ஃபேன்ஸ் கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி மாதிரி எனக்கு இது தெரியல. ஏன்னா நான் முதல்ல நடிச்ச படம் கருப்பு தான். டிக்கெட் கிடைக்குது கஷ்டம் தலைவா. அவன் டிக்கெட்டை தலைவன் படத்துக்கு அச்சுன்னு புச்சுன்னு வாங்குறானுங்க. வாங்கி வந்தா படம் இல்லைன்னா என் மனசு என்ன அளவுக்கு பாதிப்பு வரும் நீ சொல்லு. எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும்? ஒண்ணுமே இல்லனால ரொம்ப வருத்தமா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் அவர் சிஎம் ஆகி ரிலீஸ் ஆகுற மூவி இதுதான். இதை நாங்க என்ஜாய் பண்ண முடியல, கஷ்டத்துல தான் இருக்கோம். கருப்பன் பாப்போம், எல்லா தடைகளையும் உடைச்சு ஆக்ரோஷமா வாகருப்பா வான்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதாங்க இந்த படம் யாரு வாங்கி இருக்கிறாங்கன்னு தெரியல. ரெட் மூவிஸ் நம்ம பாத்துக்கலாம், பழைய இவங்க வெளியேடு டைட்டில்ல போடுவாங்க. ஏன் இது யாரு வாங்க தெரியாம இவ்வளவு கொலபெரியா இருக்குது, ரசிகர்ல ஏமாற்ற மாதிரி. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா அஞ்சான் படத்துல நான் ஃபர்ஸ்ட் ஷோ தான் பாத்துட்டு வரேன். இந்த படத்தை நம்ம விட்டுறக்கூடாது. 9 மணி காட்சியா ரத்து பண்ணீங்க. சோழிங்கநல்லூர்ல இருந்து வரேன் ப்ரோ. நான் 5 o'clock அங்கேருந்து கிளம்பி நான் இங்க பாத்தீங்கன்னா 6:30க்கு வரேன். நான் அப்பல இருந்து நிக்கிறோம், எந்த ஒரு அப்டேட் இப்போ வரையும் வரல. ஆனா அந்த FDF நீங்க விடாம இருந்து ரொம்ப எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா. அந்த ஒரு நல்ல ஒரு மனிதருடைய படத்துக்கு நீங்க இந்த மாதிரி நீங்க 10 தடங்களை கொடுக்கறது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எத்தனை மணி ஆனாலும் இங்கதான் நாங்க இருப்போம். எல்லாரும் போனா கூட இன்னைக்கு நைட்டு ஷோ முடிகிற வரை இங்கதான் நாங்க நிப்போம். என்னன்றது எங்களுக்கு ஒரு பதில் வேணும். எங்களுக்கு சிஎம் வந்துட்டார். இப்போ சூர்யாவும் சிஎம் பக்கத்துல நிக்கிறாங்க, எல்லாரும் சிஎம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ விஜய் ஃபேனும் சூர்யாவா ஆயிட்டாங்க. அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அஜித் ஃபேன் எல்லாம் சூர்யா கிட்ட வந்துட்டாங்க. அதான் ப்ரோ, அந்த ஜெய்பீம் படம் ஒண்ணு வந்துச்சு பாத்தீங்களா, அதனாலதான் இவங்க அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் சொன்னா கங்குவா, ஒரு வயசான சொட்ட தலைவன் சொன்னான், இந்த படத்தை விட்டுனா அவன் என்ன பைத்தியம் இருக்கிறதுல பைத்தியம் தான். இதுல 500 பேர் காலையில இருந்து இருக்கிறோம். 7 மணிக்கு வந்தோம், 6 மணிக்கு 7 மணில இருந்து இருக்காங்க. 500 பேர் வந்தாங்க. 500 பேர் ஆகிறதுக்கு அன்பாவதான் இருக்காங்க தவிர காலையில பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. காலையில பிரச்சனை நடக்கூடாது. நட்பு மன்றத்துல இருந்து கால் வந்துச்சு. அண்ணன் நல்லா இருக்கும் பையன் ப்ரோ, எங்க வளர்ந்துட போறான்ட்டு. அதனால நம்ம அடக்கணும். எங்க தலைவர் என்ன அடங்கி போக மாட்டாரு. ஏன்னா தானா சேர்ந்த கூட்டம், எத்தனை கோடி கொடுத்தா இந்த கூட்டத்துல விலை போகாத கூட்டம். நாங்களும் அன்பான ஃபேன்ஸ். நாங்க எப்பயும் நாங்க அமைதியா தான் இருப்போம். பாவி பசங்க ஃபர்ஸ்ட் ஷோ ரிலீஸ் இல்லைன்றானு. அவர் எவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு மட்டும் இது போல ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இதே போலதான் நம்ம விஜய் அண்ணனுக்கும் ஏதோ பண்ணாங்க. இப்ப பார்த்தா அவரை சிஎம் சீட்ல உட்கார வச்சுறாங்க. அதேதான் இவரும் ஏதோ அவரை பண்றீங்க. நாளைக்கு இவரும் ஒரு இடத்துல போய் உட்காருவாரு. ரொம்ப நாள் அவர் படம் பிளாக் பஸ்டர் இல்ல தலைவா. இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் இட்டு கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா RJ பாலாஜி என்ன சொன்னாரு, ஃபுல் மீல்ஸ் உங்களுக்கு போடுறேன், ஜாலியா திருப்தியா சாப்பிட்டு போங்கன்னாரு. இங்க பார்த்தா எல்லாம் காஞ்சி போய்கிற போல இருக்கு தலைவா. வராத காரணம் ப்ரொடியூசர் பிரச்சனையா இருக்கணும். சூர்யா வணக்கம் பண்றா போல. தமிழக முதலமைச்சருக்கு நன்றி. சிறப்பு காட்சிகள் வெளியிட்டதுக்கு அவர் நன்றி சொன்னது தப்பு. ஆக்சுவலி நான் திருவள்ளூர் தான், இவங்க சென்னை தான், அம்பத்தூர் சைடு, இவங்க கோயம்புத்தூர். எல்லாமே நேற்று நைட்டே கிளம்பி இதுக்கெல்லாம் என்ன ஒரு செலிப்ரேஷன் மோட் வரணுமோ அதுக்கு எல்லாத்துக்கும் வந்தாச்சு. மிட் நைட்ல எங்களுக்கு ஒரு ட்வீட் வருது, ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து எங்களுக்கு ஒரு ட்வீட் வருது, ஃபர்ஸ்ட் 9 AM ஷோ உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. சரி ஓகே, 9 AM தான் இல்லை, அடுத்து ஏதாவது அவங்க சைடு இருக்கிற இஷ்யூஸை கிளியர் பண்ணிட்டு வேற ஏதாவது சொல்லுவாங்க, அடுத்து அதை அப்படியே தள்ளி போடுவாங்க. 11 o'clock இல்ல 10 o'clock கிளியர் ஆகும்ட்டு. இப்போ வரைக்கும் 10 ஆயிடுச்சு, 10 ஆக போகுது. இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் இல்லை. இங்க இருக்கிற செலிப்ரேஷன் மூமெண்ட்டை நாங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல இவ்வளவு நாள் கழிச்சு எல்லாரும் வந்திருக்கோம் அந்தந்த ஊர்ல இருந்து. ஸோ அட்லீஸ்ட் இது கிடைக்குதா இல்லையோ, இந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் இங்க இப்போ நிக்கிறோம். வருத்தமா தான் ப்ரோ இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. நைட்ல இருந்து ஒரு வாரமே ரொம்ப ஹைப்பா இருந்தது. செலிப்ரேட் பண்ணுவோம், சூப்பரா இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் 1 year அப்புறம் வருது ஒரு படம். ஹைப்பா இருந்து செம்ம இதுவா இருந்து ஒண்ணுமே இல்லனால ரொம்ப வருத்தமா இருக்கு ப்ரோ. இல்லைங்க, ஓடிடில பெரிய ஹிட்லாம் சொல்லவே முடியாது. ஓடிடில அவங்கள அதை நீங்க படமா பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அது லைஃப்குள்ள கொண்டு போய் ஒரு பர்சனல் இஷ்யூவா கொண்டு வரப்போதான் அது வேற மாதிரி மாறுது. படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கான்செப்ட் நல்லா இருக்கா, அதை உங்களால உங்க லைஃப்குள்ள கொண்டு வர முடிஞ்சதுன்னா அதுல இருந்து ஒரு நிறைய பேர் இருந்தாங்கன்னா ஓகே. பட் அதை நீங்க லைஃப்குள்ள கொண்டு வந்து அவங்க பர்சனலா பண்றாங்க, அவங்க இப்படி பண்றாங்க, அதுதான் தேவையில்லாதது. ஓடிடில ஹிட் இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாதுங்க. கேள்விப்பட்டீங்களா இல்ல அப்படி சொன்னாங்களா இருக்கா, அந்த கொஸ்டினை முதல்ல எனக்கு கரெக்டா சொல்லுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். பேமெண்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு தெரியாது எனக்கு. பட் PR டீம் அதுல வேலை செஞ்சது. அது எந்த PR, யாரோட PR இதெல்லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பா நான் வேலை செஞ்சது. அதையும் தாண்டி அந்த படத்துல கொஞ்சம் ஃபிளாஸ் இருக்கு. ஃபேன்ஸா நாங்களே அதை அக்செப்ட் பண்ணிப்போம். பட் அவ்வளோ சொல்ற அளவுக்கு எதுவும் கிடையாது. இதே தியேட்டர்ல தான் நானும் என்ஜாய் பண்ணி கங்குவாவை பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவளும் ஃபர்ஸ்ட் நாங்க ஃபேன்ஸ் FDFS பார்த்தது அதுதான், நல்லா தான் இருந்துச்சு இல்லையே.
அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கிடையாது. 9 AM ஷோ எப்பவுமே அப்ரூவல் இருக்கு. அது சிஎம் பாராட்டுற விதமா போட்டிருக்கலாம். பட் அதுக்காக அப்படின்றது தேங்க்ஸ் நோட்டு. ஃபர்ஸ்ட் டைம் அவர் சிஎம் ஆகி ரிலீஸ் ஆகுற மூவி இதுதான். அதுக்காக ஒரு தேங்க்ஸ் நோட். மற்றபடி அது பர்சனலா அவர் ஆனதுனால அப்படின்னு கிடையாது. அவர் சிஎம் ஆகி சினி இண்டஸ்ட்ரியில இருந்தவர் இப்ப சிஎம் ஆயிருக்காரு அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு நோட்டு. சூர்யா ஃபேன்ஸ் கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி மாதிரி எனக்கு இது தெரியல. இதை நாங்க என்ஜாய் பண்ண முடியல, கஷ்டத்துலதான் இருக்கோம். எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னா நிறைய பிடிக்கும். சின்ன பிள்ளையில இருந்து ரொம்ப பிடிக்கும். வேற என்ன சொல்றது? கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். இந்தாங்க படமே ஓடல, அப்புறம் என்னத்துக்கு ரிவ்யூ அடிக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஏன்னா நானும் கருப்பு படத்துல ஒரு சீன் சூர்யா சாரோட டைரக்டா ஒரு சீன் பண்ணிருக்கேன். நான் முதல்ல ஷூட்டிங் நடிச்சது சூர்யா சார் கூட தான் டைரக்டா நடிச்சது. அந்த படம் மற்ற படங்கள்லாம் ஆக்சுவலா ரிலீஸ் ஆயிருச்சு. ரிலீஸ் ஆன மற்ற படங்கள் வேணுமா முதல்ல ரிலீஸ் ஆயிருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் நான் ஸ்கிரீன்ல நடிக்க போனது சென்டிமெண்டா கருப்பு படம் தான். கருப்பன் பார்ப்போம், எல்லா தடைகளையும் உடைச்சு, ஓகேங்களா, எல்லா தடைகளையும் சுக்குநூறா உடைச்சு எரிஞ்சு தெரிச்சு ஆக்ரோஷமா வாகருப்பா வான்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். 11 மணி அல்லது 12 மணி காட்சியாவது வருமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கு. இதை உடனடியா தயாரிப்பு நிறுவனம் SR பிரபு சார் இதை தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து உடனடியா படம் ரிலீஸ் ஆகணும். RJ பாலாஜி அண்ணா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷமா அந்த படத்துக்காக கடின உழைப்பு, சூர்யா சாரோட உழைப்பு, எவ்வளவோ டெக்னீஷியன்ஸோட உழைப்பு இருக்கு. கருப்பு படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது, ஓகேங்களா. எங்க ஊர் நான் சொந்த ஊரான மதுரையிலே ரிலீஸ் ஆகுது. நான் ஏன் மதுரையில படம் பார்க்கலன்னா, சென்னையில மக்களா படம் பார்க்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை. ஏன்னா நான் முதல்ல நடிச்ச படம் கருப்பு தான், ஓகேங்களா. பிக் பாஸ்க்கு முன்னாடி 5 படங்கள் நடிச்சேன். அதுல நடிச்ச படம் கருப்புக்கு அப்புறம் தான் மத்த படம் ஷூட்டிங் பண்ணேன். மத்த படங்கள் முன்னாடி ரிலீஸ் ஆயிருச்சு, கருப்பு லேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. சோ அனைத்து தடைகளையும் உடைச்சு வாகருப்பா வா அப்படின்னு கருப்பு ஆவேசத்தோட ஆக்ரோஷமா வருவார்னு ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதாங்க இந்த படம் யார் வாங்கி இருக்கிறாங்கன்னு தெரியல. பேனர்ல சூர்யா போட்டு படம் இருக்குது. இந்த படம் யார் ரைட்ஸ் வாங்கிருது, யார் ஒப்பந்தம் பண்ணாங்க தான் நம்ம பார்க்கணும். இப்போ சூர்யா ரிலீஸ் பண்ணா தெரிஞ்சிருக்கும் அவர் வெளியிடுன்னு. பாத்துருக்கீங்களா? லைக்கா நிறுவனம் ஒண்ணு இருக்குது. ரெட் மூவிஸ் நம்ம பார்த்துக்கலாம். பழைய இவங்க வெளியிடுன்னு டைட்டில்ல போடுவாங்க. ஏன் இது யார் வாங்க தெரியாம இவ்வளவு கொலபெரியா இருக்குது, ரசிகர்ல ஏமாற்ற மாதிரி வந்தேன் ப்ரோ. காலையில இருந்து இங்கதான் நின்றுக்கிறோம். அண்ணனை ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலான்னு இருந்தோம், பார்க்கவே முடியல, ஏன்னே தெரியல. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா நான் ஒரு லீவ் போச்சு இன்னைக்கு. திரும்ப போனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஓகே 12 மணிக்கு இங்கே இருந்துட்டு இன்னைக்கு 12 மணி ஷோ அண்ணனை பார்த்துட்டே போயிடணும். நான் போய் காலைல வந்தாச்சு, ஃபுல்லா லீவு தான் இன்னைக்கு. ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போவோம். நான் அஞ்சான் படத்துல நான் ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்த்துட்டு வரேன். இந்த படத்தை நம்ம விட்டுறக்கூடாது. படம் ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்குது. டீசர் ட்ரெய்லரு எல்லாமே பிளாஸ்ட் தான். பாட்டு கீட்டு எல்லாமே பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. 9 மணி காட்சியா ரத்து பண்ணீங்க, ஓகேங்களா. நேற்று 1:30 மணிக்கு போட்டீங்க. 1:30 மணிக்கு போட்டீங்கன்னா என்ன பண்ணிருக்கணும்? அது எல்லா இதுக்கும் நீங்க சேனல்லாம் பரவிட்டு இருக்கணும். ஒண்ணுமே பண்ணல. காலைல வந்தோடனே அப்டேட் பண்ணாம 6 மணிக்கு நாங்க காலை 6 மணில இருந்து இவரு கிட்டத்தட்ட 5 லிட்டர் பால் வாங்கினாரு. நான் 3 பீர் வாங்கினேன். 3 பீர் வாங்கி அபிஷேகம் பண்ணலாம் பார்த்தா அபிஷேகம் பண்ண முடியல, பீரே கெட்டு போயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு படத்தை ரிலீஸ் பண்ண பாருங்க, ஓகேங்களா. அதுதான் நான் கோரி வைக்கிறேன். அதுல இருந்து கருப்பு அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோழிங்கநல்லூர்ல இருந்து வரேன் ப்ரோ. நான் 5 o'clock அங்கேருந்து கிளம்பி நான் இங்க பாத்தீங்கன்னா 6:30க்கு வரேன். நான் அப்பல இருந்து நிக்கிறோம், எந்த ஒரு அப்டேட்டும் இப்போ வரையும் வரல. எங்களுக்கு தேவை கொஞ்சம் படத்தை இன்னைக்கு விட்டுருங்க. ஏன்னா நாங்க எல்லா வேலையும் விட்டு வந்துருக்கிறோம். அந்த படத்தோட ப்ரொடியூசர் சார், நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தயவுசெய்து ஏதாவது கொஞ்சம் பேச்சுவார்த்தை பண்ணி இன்னி ஷோ ஏதாவது விட பாருங்க. ஆனா அந்த FDF நீங்க விடாம இருந்தா ரொம்ப எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா. படம் பண்ணி சம்பாதிக்க காசு ஒன்றும் அவர் ஒன்றும் எடுத்துன்னு போறதுல இவரால எத்தனை பேர் பசங்க பாத்தீங்கன்னா படிக்கிறாங்க. அந்த ஒரு நல்ல ஒரு மனிதருடைய படத்துக்கு நீங்க இந்த மாதிரி நீங்க 10 இடங்கள் கொடுக்கறது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எத்தனை மணி ஆனாலும் இங்கதான் நாங்க இருப்போம். எல்லாரும் போனா கூட இன்னைக்கு நைட்டு ஷோ முடிகிற வரை இங்கதான் நாங்க நிப்போம். என்னன்றது எங்களுக்கு ஒரு பதில் வேணும். எங்களுக்கு இந்த ஜெய்பீமுக்காக பிரச்சனை இருந்துதான் எல்லாம் பார்த்தா தேட்டர்னால. இப்போ விஜய் சிஎம் வந்துட்டார். இப்போ சூர்யாவும் சிஎம் பக்கத்தான் நிக்கிறாங்க, எல்லாரும் சிஎம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ விஜய் ஃபேனும் சூர்யாவும் ஆயிட்டாங்க. ஓகே, எல்லாரும் பாத்தீங்கன்னா அஜித் ஃபேன் எல்லாம் சூர்யா கிட்ட வந்துட்டாங்க. பாத்தீங்கன்னா நான் சோழிங்கநல்லூருடைய நான் இளைஞர் அணி தொகுதியோட செயலாளர் ப்ரோ. நான் பாத்தீங்கன்னா தாவேக்கா ப்ரோ. நான் சூர்யா சாருக்காக மட்டும் தான் ப்ரோ வந்திருக்கிறேன். நாங்க வேற யாருக்காகவும் வரல. அந்த ஒரு மனிதருக்காக, அந்த கல்வி அரசன்ற அந்த ஒரு சூர்யா அந்த ஒரு மனிதருக்காக தான் ப்ரோ நாங்க வந்திருக்கிறோம். நாங்க வேற எதுக்காகவும் வரல. எங்களுக்கு சூர்யா சார் படத்தை பார்க்கணும். இன்னைக்கு எத்தனை மணி ஆனாலும் இதே நாங்க இங்கதான் நிப்போம். நாங்க படத்தை விட்டா நாங்க படம் பார்த்துட்டு தான் போவோம். ஓகேங்களா, தேங்க்யூ சார். அதான் ப்ரோ, அந்த ஜெய்பீம் படம் ஒண்ணு வந்துச்சு பாத்தீங்களா, அதனாலதான் இவங்க அழைக்க ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் சொன்னா, கங்குவா ஒரு வயசான சொட்ட தலைவன் சொன்னான், இந்த படத்தை விட்டுனா அவன் என்ன பைத்தியம் இருக்கிறதுல பைத்தியம் தான். ஒரு 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான் அந்த பைத்தியக்காரன். சொல்லுங்க, 50 பேருக்கு படிக்க வச்சிருக்க டாக்டர் ஆக்கியிருக்காரு மனுஷன். 50 ரூபா அவர் பாயில போட்டாலும் அவர் போட்டு போக மாட்டாரு. 10 பேருக்கு ஹெல்ப் பண்ண தான் பாப்பாரு அவர் மனுஷன். இனி வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெட்ரோ படத்தை மினிமம் பாத்தீங்கன்னா 2 கோடி ரூபாய் அகரத்தை கொடுத்துருக்காங்க.
அப்புறம் 7 கோடி ரூபாய் அகரத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதை எதனா கொடுக்குறாரு, அவர் பாக்கெட்ல போட்டு போது கிடையாது. சம்பாதிக்கிறது எல்லாமே அகரத்துக்கு தான் கொடுக்குறாங்க. இதுல 500 பேர் காலையில இருந்து இருக்கிறோம். 7 மணிக்கு வந்தோம், 6 மணி 7 மணில இருந்து இருக்காங்க. 500 பேர் வந்தாங்க. 500 பேர் அகரத்துக்கு அன்பாக தான் இருக்காங்க தவிர காலையில பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. காலையில எதுவும் பிரச்சனை நடக்கூடாது நட்பு மன்றத்துல இருந்து கால் வந்துச்சு. அண்ணன் நல்லா இருக்கும் பயம் ப்ரோ, எங்க வளர்ந்துட போறான்ட்டு. அதனால நம்ம அடக்கணும். எங்க தலைவர் என்ன அடங்கி போக மாட்டாரு. ஏன் அந்த தானா சேர்ந்த கூட்டம், எத்தனை கோடி கொடுத்தா இந்த கூட்டத்துல விலை போகாத கூட்டம். நாங்களும் அன்பான ஃப்ரெண்ட்ஸ், நாங்க எப்பயும் நாங்க அமைதியா தான் இருப்போம். இன்னைக்கு பார்த்தா ஷோ கேன்சல் எல்லாம் டீசெண்டா கிளம்பி தான் போனாங்க. சூர்யா சாருக்கு இப்படிதான் பல எதிர்ப்புகள் வந்துன்னு இருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அவரோட ஒரு படத்துக்கும் பயங்கரமான விமர்சனங்கள், பயங்கரமான கண்டனங்கள் ஏதோ வந்துட்டு இருக்கு. அதே போல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிளாக் பஸ்டர் இட்டு குடுக்கணும் இந்த படத்தை நம்பி வந்தானே, பார்த்தா பாவி பசங்க ஃபர்ஸ்ட் ஷோ ரிலீஸ் இல்லைன்றானு மனசு அப்படியே தகதகிச்சு போயிடுச்சு. ஏன்னா ஏன் இது போல பண்றாங்க? அவர் எவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு மட்டும் இது போல ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இதே போலதான் நம்ம விஜய் அண்ணனுக்கும் ஏதோ பண்ணாங்க. இப்ப பார்த்தா அவரை சிஎம் சீட்ல உட்கார வச்சுக்கிறாங்க. அதேதான் இவரும் ஏதோ அவரை பண்றீங்க, நாளைக்கு இவரும் ஒரு இடத்துல போய் உட்காருவாரு. இதை வேணா நீங்க பாருங்க. ஏன்னா அஜித் சார் வந்து கான்ட்ராக்ட் போயிட்டாரு, விஜய் சார் சிஎம்க்கு போயிட்டாரு. இவரு பாத்தீங்கன்னா இல்லாத மக்களுக்கு நல்ல உதவியே பண்ணிட்டு இருக்காரு. இது போல மக்கள் வந்து நல்லது பண்றாங்கன்னா அவங்கள விட்டுருங்க. எதுக்கு அவங்கள தூக்கி போட்டு மெதிக்கிறீங்க சொல்லுங்க? என்னத்துக்கு ரிலீஸ் பண்ணீங்க? நாங்களாம் அதுதான் நான் கேட்ட. ப்ரொடியூசர் சைடுன்றாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சைடுன்றாங்க. என்னன்னு யாராலும் சரியா சொல்ல முடியல என்ன காரணம்னு. ஏன்னா வந்து எங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்டு கிடையாது பெரிய விஷயம். இது போல ரோகிணி தியேட்டர்ல எப்படியோ எடுத்துட்டு வந்தா ஃபர்ஸ்ட் ஷோ இல்லைன்றாங்க. அப்ப எங்க மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நீங்க சொல்லுங்க. டிக்கெட் கிடைக்குது கஷ்டம் தலைவா. அவன் டிக்கெட்டை தலைவன் படத்துக்கு அச்சுன்னு புச்சுன்னு வாங்குறானுங்க. வாங்கிட்டு வந்தா படம் இல்லைன்னா என் மனசு என்ன அளவுக்கு பாதிப்பு வரும் நீ சொல்லு? எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும்? அப்படிதான் கங்குவா படம் வந்து பார்த்தேன். என்னமா இருந்தது தலைவா படம். 3 வாட்டி பார்த்தேன். ஆனா அந்த படத்தை என்ன சொல்லிட்டாங்க, படம் நல்லா இல்ல, சும்மா கத்துறாங்க, ஆவு ஈவு கங்குவா அப்படின்னு. படம் ஃபுல்லா பிஜிஎம் பயங்கரமா இருந்துச்சு. என்ன காரணம்னு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அவர் மேல எதுக்கு விமர்சனம் வைக்கிறான்னு. இந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் அவர் படம் பிளாக் பஸ்டர் இல்ல தலைவா. இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் இட்டு கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா ஆர்ஜே பாலாஜி என்ன சொன்னாரு, ஃபுல் மீல்ஸ் உங்களுக்கு போடுறேன், வந்து ஜாலியா திருப்தியா சாப்பிட்டு போங்கன்னாரு. இங்க வந்து பார்த்தா எல்லாம் காஞ்சி போய்கிற போல இருக்கு தலைவா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ விடல, டிக்கெட் எதுவும் தரல. டிக்கெட் இருக்கு ஆனா ஷோ தியேட்டருக்குள்ள விட மாட்டாங்க. என்ன காரணம்னு இன்ன வரைக்கும் தெரியல தலைவா.